ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு துலாம் ராசி நேயர்களுக்கு வரும் 2024ஆம் ஆண்டு எவ்வாறு அமையப்போகிறது என்பதை பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு வர 2024 ஒரு நல்ல ஏற்றமான காலம் என்றே கூறலாம். இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் மனைவி மூலம் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். எந்தெந்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அந்த முயற்சிகள் தடையில்லாமல் முடியும். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு மனம் முடியாதவர்களுக்கு வரன் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் லாபம் கிடைக்கும். பணிபுரிவர்களுக்கு இதுவரை இருந்த சூழ்நிலைகள் மாறி சற்று நல்ல பலன்கள் தென்படும். தொழில் புரிபவர்களுக்கு இதுவரை கடனில் இருந்தவர்கள் இப்பொழுது அந்த கடன் சுமைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மற்றும் உடல்நிலை பாதித்தவர்களுக்கு நல்ல முறையில் ஒரு ஏற்றம் காண வாய்ப்பு உண்டு. மற்றும் எந்தெந்த பிஸ்னஸ்களில் யார் யார் புதுசாக ஈடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஏற்றமான சூழ்நிலை நிலவத்தான் செய்யும். இவர்கள் எப்பொழுதும் அகலக்கால் வைத்து விடக்கூடாது. ரொம்பவும் அதாவது ஒரு 30 லட்ச ரூபாய் முதலீடு செய்கிறோம் அப்படின்னா ஒரு 5 லட்சம் 7 லட்சம் அப்படிங்கிறதுல பண்ணாதான் அவங்களுக்கு அந்த போட்ட முதல் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்கள் பொதுவாகவே எந்த காரியத்திலும் கொஞ்சம் சிரமப்பட்டு உழைப்பை நம்பி செய்வார்கள். இப்பொழுது அவர்கள் உழைப்பை நம்பி செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு நல்ல பலன் உண்டு என்றே சொல்லலாம். ஆனால் எந்த காரியத்திலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இவர்களுக்கு பலவித நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை துலாம் ராசி நேயர்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த 2023 இப்பொழுது கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கும். இப்போ தான் இருட்டில் இருந்தவங்க வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆனந்த காற்றை சுவாசிப்பாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பொது பலன்கள். திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு திசை நடக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு திசை புத்தி நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். நல்ல திசை நடக்கும்போது, நல்ல புத்தி, நல்ல அந்தரங்கள் நடக்கும்போது இந்த கோச்சார பலன்கள் குறைந்து விடும். ஜாதகம் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஆனால் கோச்சார பலன்களும் வேலை செய்யாதா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வேலை செய்யும். அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாகவும் சூதானமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது, இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னவென்றால், மனம் வரன் தேடிக்கொண்டு இருக்கும் ஆண்களுக்கு திருமண வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் துலாமிற்கு 8ஆம் இடம் சுக்கிரனாக வருகிறது. ரிஷபத்திற்கு 6ஆம் இடம் துலாம். இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் ஆண்களாக இருந்தால் கல்யாண விஷயங்களில் மட்டும் மிகவும் பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் அவசரப்படாமலும் வரன் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு அந்த மனம் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்புத்தன்மை இருக்கும். அதில் அவர்கள் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் இவர்கள் ஒரு சரியில்லாத பொண்ணையோ அல்லது பொருத்தம் இல்லாத பெண்ணையோ பிடித்து விடுவார்கள். அந்த காலகட்டங்கள் இப்போ அது விலகி இப்போ ஆரம்பிச்சிருக்கு நல்ல பொண்ணு அமைகிறதுக்கு. அதனால் 1க்கு 2 தடவை ஜாதகங்களை செட் பண்ணி நல்லதாக பார்த்து முடிக்கணும்னு நான் சொல்கிறேன். கலைஞர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் எல்லோருக்கும் இது ஏற்ற காலமாகத்தான் இருக்கும். முன்னாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு பயந்துட வேணாம். அது மாதிரி கடன் சுமைகள் அதிகமாக ஏற்றி கொள்ளாதீங்க. அதிகமாக ஏற்றுறோம்னா நீங்கள் அதிலிருந்து மீளுவதற்கு கஷ்டமாகிவிடும். அந்த மாதிரி உள்ள அமைப்பு தான் இந்த 2024 பிறக்கின்றது. அதனால் கொஞ்சம் சூதானமாகவும்
கொஞ்சம் நிதானமாகவும் இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று ஆண்டவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.